இதான் பாக்கு மட்டை லீஃப் வந்து இலை வைக்கிற குடோன், எங்களோட குடோன் இதுதான். ஒரு மட்டையில் வந்து பிளேட்டு எவ்வளோ வெரைட்டி அடிக்கலாம்னு சொன்னேன். இப்போ இந்த மட்டையில்னா உங்களுக்கு பெரிய பிளேட்டே 2 வரும். ஸோ பெரிய பிளேட் வரும், சின்ன பிளேட் அடிக்கலாம். இதை காட்டிலும் பெரிய லீஃப் வரும். ஸோ எல்லா மட்டையும் ஒரே ரேட்டு தான். ஆனால் லீஃபோட குவான்டிட்டி வந்து அவுட்புட், அதாவது பிளேட்லேருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு மட்டையிலேருந்து கிடைக்கிற பிளேட்டோட எண்ணிக்கை வந்து ஒவ்வொரு மட்டைக்கும் மாறும். இது மட்டையை வந்து ஒரு 20 நிமிஷம் தண்ணியில் ஊற போட்டுட்டு இதை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை முக்கி எடுத்தால் போதும். ஏன்னா இதில் வந்து ஒன்றும் பெருசாக மண் தான் இருக்கும். இந்த ஆஃப் பிளேட் வர்றது, மட்டையை வேஸ்ட் பண்ணாமல் அடிக்கிறதுன்றது சொன்னது இதுதான். ஸோ ஒரு லீஃப்லேருந்து வரும்போது நமக்கு இங்கிட்டு இவ்வளோண்டு இருந்தால் போதும். எக்ஸ்ட்ரா இது இந்த இதை வந்து இந்த இடத்துல போட்டிருந்தோம்னா நான் சொன்ன மாதிரி ஆஃப் பிளேட்டு இந்த மாதிரி தான் வரும். ஸோ நமக்கு அது லாஸ் ஆகும். ஒரு கஸ்டமர் 10 பேக்காக கேட்பாங்க, ஒரு பேக்கில் 10, 5, 4 அவங்க விருப்பப்பட்ட மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த கஸ்டமர் வந்து ஒரு பேக்கில் 4 கேட்பாங்க. இந்த மாதிரி 4 சீல் பண்ணி டனல் போட்டு அந்த 4ன்றதை போட்டு அவங்க இந்த அவங்க லேபிளை ஒட்டி இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு லைனுக்கு இத்தனைன்னு ஒரு கணக்கு இருக்குது. நம்ம வந்து சோர்ந்து போகக்கூடாது. என்னடா இன்றைக்கி மிஷின் ஓட்டணும், இவ்வளோ ஒன்றுமே வரலையே, இவ்வளோதான் நம்ம பிளேட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு மிஷின் ஓட்டும்போது ஒரு நாளைக்கு 600, 700 தான் அடிப்பாங்க. அது உடம்புலாம் வேறு வலிக்கும், ரொம்ப டயர்டாக இருக்கும். இதை போய் தெரியாமல் போட்டுட்டோமோ அப்படின்ற சிந்தனைலாம் வரும். அந்த மாதிரி நெகட்டிவான தாட்டு இதெல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு பாசிட்டிவான ஆங்கிளில் இதை செஞ்சு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி காட்டணும், சக்ஸஸ் ஆக்கிட்டு தான் நம்ம உட்காரணுன்ற ஒரு வைராக்கியத்தோடு இந்த தொழிலை ஆரம்பித்து செய்யுங்க. நல்லாயிருக்கும் இந்த தொழில். வணக்கம், என் நேம் பைங்கிலி. நாங்கள் வந்து அரைக்கார் லீஃப் பிளேட் வந்து மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். எங்கள் கம்பெனி நேம் வந்து ஆனியா எக்ஸ்போர்ட்ஸ். இந்த கம்பெனி வந்து 2016 ஆரம்பித்தோம். இதுக்கு முன்னாடி வந்து நானும் என் ஹஸ்பண்டும் சென்னையில் ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சரி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்றது ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு தாட் இருந்துக்கிட்டே இருந்தனால என் ஹஸ்பண்டும் சரி நீ பண்ணு, நானும் உங்க கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணனால இந்த பிஸ்னஸை ஆரம்பிப்போம் அப்படி ஒரு முடிவு பண்ணோம். சரி என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது நிறைய ஃபஸ்ட்டு ஒரு கடை போடுவோம் அப்படின்னு யோசித்தோம். கடை போடுவோன்னு ஒரு 6 மாதம் கடை தேடி அடைஞ்சோம், கிடைக்கவே இல்லை. சரி நான் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் என்னடா ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சி இவ்வளோ முயற்சி பண்ணுறோமே, ஒன்றுமே முடியலையே அப்படின்னு யோசித்துக்கிட்டே இருக்கும்போது தான் சரி எதாவது மேனுஃபேக்சரிங்காக அதை ஆரம்பிப்போம் அப்படின்னு யோசித்தோம். சரி மேனுஃபேக்சரிங் ஆரம்பித்தா அதுக்கு வந்து நமக்கு அவுட்புட்டு வந்து எங்கேயா சேல்ஸ் பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணும், அது எப்படி பண்ணுறது என்னன்னு யோசிக்கும் போது தான் சரி ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு தாட் வந்துச்சு. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனி வந்து ஒரு எம்என்சி கம்பெனி. அவங்க வந்து அந்த கம்பெனிலேருந்து இம்போர்ட் பண்ணி இந்தியாவிலும் சேல்ஸ் பண்ணுவோம், ஸோ எக்ஸ்போர்ட்டும் பண்ணுவோம். சரி நம்மளும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வரும்போது நான் ஒரு எக்ஸ்போர்ட் கிளாஸ் போயிட்டு வந்தேன். போய் ட்ரைனிங் எடுத்து அது ப்ரொசீஜர் என்ன, அது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும், அதுக்கான குவாலிஃபிகேஷன், அதில் என்னென்ன விஷயம் இருக்குது, எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல என்னென்ன ட்ராபேக் இருக்குது, என்ன ப்ளஸ் இருக்குது, எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு சரி என்ன ப்ராடக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அடுத்து ப்ராடக்டை யோசிக்கும்போது தான் ஒரு ஆர்கானிக் ப்ராடக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நானும் ஹஸ்பண்ட் டிசைட் பண்ணோம். ஆர்கானிக் ப்ராடக்ட்டு அப்படின்றப்போ நிறையா யோசித்தோம். அரைக்கால் லீஃப் பிளேட் இந்த பாக்கு மட்டை தட்டு பண்ணலாமா, இல்லாட்டினா மூங்கில் ஐட்டத்தில் பண்ணலாமா, இல்லை உட் ஐட்டத்தில் பண்ணலாமா, என்ன மாதிரி ப்ராடக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 5-6 ப்ராடக்ட். சரி பாக்கு மட்டையை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட்டுக்குன்னு நம்ம போகும்போது இதுக்கான குவாலிட்டி தெரியாமல் வெளியிலேருந்து வாங்கி விற்க முடியாதுன்னு யோசிக்கும் போது தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுவோம் டிசைட் பண்ணோம். சரி மேனுஃபேக்சரிங் பண்ணுவோன்னா ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் ஒரு மிஷினை ஃபஸ்ட்டு வாங்கிட்டு என்னுடைய பிரதரோட பில்டிங்லேயே வந்து அந்த பில்டிங்லேயே எங்கள் அண்ணன்ட்ட கேட்டுட்டு, ஏன்னா பிஸ்னஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் பண்ணுவோன்னு முடிவு பண்ணும்போது நமக்கு ஃபேமிலி சப்போர்ட்டும் தேவைப்படுது. ஸோ அந்த பில்டிங்கில் நீ ரெண்ட் கொடுக்க வேணாம், ஒன்றும் வேணாம், நீ பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வா, அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்துக்கலான்னு சொல்லி எனக்கு அவங்க பில்டிங்கை கொடுத்தாங்க. ஃபினான்சியலாக சப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த இதில் ஒரு செட் மிஷினை போட்டு நானும் என் ஹஸ்பண்டுமே ஒர்க் பண்ணோம். மட்டை அவர் கழுவுவார், நானும் கழுவுவேன், நானும் மிஷின் ஓட்டுவேன், அவர் மிஷின் ஓட்டுவார். காலையில் 6 மணிக்கு மிஷின் ஓட்ட ஆரம்பிச்சிடுவார். நான் பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு 9 o'clock போயிட்டு அவர் மாற்றி விட்டுட்டு நான் மிஷின் ஓட்டுவேன். ஸோ இப்படி மிஷின் ஓட்டிட்டு மத்தியானம் பிரேக் எடுத்துகிட்டு ஈவினிங் ஓட்டுவோம். சரி அப்புறம் என் ஃபாதர் இல்லாவும் நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அவர் 5 o'clockலாம் வந்து மிஷின் ஓட்டினார். அப்படியே ஒரு 3 months மிஷின் ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது தான் சரி மிஷின் ஓட்டி பிளேட்டாக சேர்ந்துருச்சு. அப்போ எப்படி இதை மார்க்கெட்டிங் பண்ணுவேன், ஓட்டிக்கிட்டே இருந்தால் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படின்னு யோசித்தோம். நம்ம தாட்டு எக்ஸ்போர்ட் பண்ணணும், இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து எப்படி இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு யோசிக்கும் போது சரி ஒரு ஆள் போடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை மிஷின் ஓட்டுறதுக்கு நம்ம ஆளை ஒரு ஏற்பாடு பண்ணி மிஷின் ஓட்ட அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு அவங்களுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கெங்கே கோயம்புத்தூரில் தான் இந்த பிளேட்லேருந்து எக்ஸ்போர்ட்டர் 10-15 வருஷமாக பண்ணுறவங்கலாம் கோயம்புத்தூரில் தான் இருக்காங்க. ஸோ நானும் ஹஸ்பண்டும் ஒவ்வொரு
எக்ஸ்போர்ட் அட்டையாக போய் பிளேட் எடுத்துகிட்டு போய் ஒரு 1000-2000 பீஸ் எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு குவாலிட்டின்னு எங்களுக்கு தோணுதை எடுத்துகிட்டு போய் கொடுத்து இது ஃபஸ்ட்டு குவாலிட்டியா, இது என்ன ரேட்டில் நீங்கள் எடுத்துக்குவீங்க, இது எப்படி குவாலிட்டி, இது ரிஜெக்ஷன்னா இது ஏன் ரிஜெக்ஷன், எதனால் ரிஜெக்ஷன், இந்த ரிஜெக்ஷன் வராமல் எப்படி இதை ப்ரொடக்ஷன் பண்ணுறது எப்படி அப்படின்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் என் வீட்டுக்கார் வந்து எக்ஸ்போர்ட்டில் ஃபாரின் ஆர்டருக்கு ட்ரை பண்ணும்போது ஒரு ஆர்டர் எடுத்தோம். ஒரு 7-8 மந்த்ஸ்லேயே ஆர்டர் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஆர்டர் எடுத்ததுக்கப்புறம் தான் அடுத்த ஒரு ப்ராப்ளம் ரைஸ் ஆகிடுச்சு. ஏன்னா எங்களுடைய உற்பத்தியோட அளவு கெப்பாசிட்டி வந்து ஒரு மந்த்துக்கு 5000 டே ஒரு ஷிஃப்ட்டுக்கு. ஸோ நம்ம 2 ஷிஃப்ட்டு போட்டு ஒர்க் பண்ணாலும் 15-20,000 பிளேட்டுக்கு மேலே உற்பத்தி பண்ணுறது கஷ்டம். 20,000 பிளேட் 25,000 பிளேட் நம்ம ஒரு செட்டுக்கு அவ்வளோதான். நல்ல டே ஃபுல் ஷிஃப்ட் 24 ஹவர்ஸ் ஓட்டுறதா கூட அதுக்கு மேலே நம்ம போட்டிருக்க செட்லேருந்து உற்பத்தி பண்ண முடியாது. ஸோ நம்ம எக்ஸ்போர்ட்டுக்குன்னு நாங்கள் முடிவு பண்ணும்போதே ஒரு ஆர்டருக்கு எவ்வளோ பிளேட் வேணும் எல்லாம் ஏற்கனவே யோசித்துக்கிட்டே இருந்தனால நிறைய சப்ளையர்ஸை அடுத்து பார்க்க ஆரம்பித்தோம். ஆர்டர் எடுத்ததுக்கப்புறம் எங்களுக்கு நிறைய நல்ல மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஏற்கனவே எங்கள்கிட்ட தொழில் கற்றுக்கிட்ட வந்தவங்கள்ட்ட நாங்கள் ஏற்கனவே தொழில் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தனால அவங்களோட சப்போர்ட்டில் ஒரு ஆர்டரை தைரியமாக எடுத்தோம். அந்த ஆர்டரை 35 நாளில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா எக்ஸ்போர்ட் ஆர்டர்னு எடுத்தாவே 35 நாள்லேருந்து ப்ரொடக்ஷன் டேட் 35லேருந்து 45 நாள் தான். அதுக்கு மேலே நம்ம அவங்கள்ட்ட டைம் கேட்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ட்ராவலிங் டைம் ஒரு 45 டேஸ் இருக்குது. ஸோ ஒரு 3 மந்த்ஸ் டைம் எடுக்கும். ஒரு ப்ராடக்ட் இங்கேருந்து உற்பத்தி ஆகி நம்மள்ட்ட கேட்ட கஸ்டமருக்கு போகிறதுக்கு 90 டேஸ் ஆகும். ஸோ நம்ம 3 to 30 டேஸ் 45 டேஸில் முடிச்சு கொடுத்தா தான் அடுத்த ஒரு 45 டேஸில் அவங்க பிளேஸுக்கு போய் ரீச் ஆகி அவங்க குடோனுக்கு போய் அது 100 டேஸ் கிட்ட ஆகிடும். ஸோ நம்ம சொன்ன மாதிரி அதை எக்ஸ்போர்ட்டுக்கு வேண்டிய குவாலிட்டியில் ப்ரொடக்ஷன் பண்ணி அதை பேக் பண்ணி அதை காட்டன் பாக்ஸில் போட்டு கொடுக்கணுன்றப்ப தான் சரி எங்கள் மிஷின் இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்து அவங்கள அடிச்சு தர சொல்லி அந்த எக்ஸ்போர்ட் ஆர்டர் எடுத்தோம். எக்ஸ்போர்ட் ஆர்டர் எடுத்து அதை இந்த மாதிரி சீல் பண்ணி நல்லா ஒரு சீலர் மிஷின் இருக்குது, அதில் சீல் பண்ணி அதை டனலில் போட்டு அதை எடுத்ததுக்கப்புறம் இப்படி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு காட்டன் பாக்ஸில் போட்டு ஒரு பேக்குக்கு 10 பீஸு 5 பீஸு அந்த கேட்குற கிளைண்ட்டை பொறுத்து இருக்குது. ஸோ கேட்குற கிளைண்ட் ஒரு பேக்கில் 10 தான் இருக்கணும், இந்த மாதிரி 10 தான் இருக்கணும், இல்லை 4 தான் இருக்கணும், 5 தான் இருக்கணும்னு சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அதை பேக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பாக்ஸும் சொல்லுவாங்க. ஒரு பாக்ஸுக்கு இத்தனை பேக்கு தான் இருக்கணும், 10 பேக் தான் இருக்கணும், 20 பேக் தான் இருக்கணும், 5 பேக் தான் இருக்கணும். அவங்க டிஸ்கிரைப் பண்ணுவாங்க, ஸ்பெசிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அந்த ஸ்பெசிஃபிகேஷன் படி நம்ம ஃபாலோ பண்ணி சீல் பண்ணி டனல் போட்டு பாக்ஸ் போட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தோம். நமக்கு ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர்னு எடுத்தோம்னா 1.5 லட்சம் பீஸாக வேணும், மினிமம் 1.5 லட்சம் பீஸாக வேணும். பெரிய சைஸு ஒரே பிளேட் ஒரே மாடலுக்கு நம்ம ஆர்டர் எடுக்க முடியாது. ஏன்னா நமக்கு வர பார்க்கமட்ட லீஃப்ன்றது எல்லா சைஸ்லேயும் வரும். ஒரு லீஃப்லேயே பெரிய சைஸ் பிளேட்டும் எடுக்கலாம், இந்த சைஸ் பிளேட்டும் நம்ம அடிக்கலாம், இந்த சைஸ் பிளேட்டும் அடிக்கலாம், இந்த பெரிய பிளேட்டும் அடிக்கலாம், இந்த மாதிரி பெரிய பிளேட் அடிக்கலாம். அப்படின்றப்ப நம்ம ஒரே மாடலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஆர்டர் எடுத்தோம்னா மற்ற சைஸ் எல்லாமே ஹெல்டப் ஆகி நம்ம குடோன்லேயே நின்றுடும். ஸோ அப்போ நம்ம ஆர்டர் எடுக்கிறோம், எக்ஸ்போர்ட் ஆர்டர் ஒன்று எடுக்கிறோன்னு முடிவு பண்ணிட்டோம்னா எல்லா மாடலும் மிக்ஸ் பண்ணி ஆர்டர் எடுக்கணும். எல்லா மாடல்லையும் ஆவரேஜாக எல்லாம் ஒரே 30,000 பீஸ் 40,000 பீஸ் ஒரே ஆவரேஜாக எடுத்தோம்னா தான் ஒரு 40 டேஸில் அந்த கன்சியூமர்ட்டை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்க முடியும். இதுதான் பார்க்கமட்ட லீஃப் இலை வைக்கிற குடோன். எங்களோட குடோன் இதுதான். இங்கிட்ட வைப்போம், அந்த பக்கம் வைப்போம். இன்னொரு குடோன் அங்கிட்ட ஒன்று இருக்குது. நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு மட்டையில் பிளேட்டு எவ்வளோ வெரைட்டி அடிக்கலாம்னு சொன்னேன். இப்போ இந்த மட்டையில்னா உங்களுக்கு பெரிய பிளேட்டே 2 வரும். ஸோ பெரிய பிளேட் வரும், சின்ன பிளேட் அடிக்கலாம். இதை காட்டிலும் பெரிய லீஃப் வரும். ஸோ எல்லா மட்டையும் ஒரே ரேட்டு தான். ஆனால் லீஃபோட குவான்டிட்டி அவுட்புட், அதாவது பிளேட்லேருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு மட்டையிலேருந்து கிடைக்கிற பிளேட்டோட எண்ணிக்கை ஒவ்வொரு மட்டைக்கு மாறும். இந்த மட்டையை காட்டிலும் இந்த மட்டை கம்மியாக வரும், இதை காட்டிலும் சின்ன மட்டை இருக்குது. ஸோ இதிலெல்லாம் கம்மியாக வரும். அதுவும் 4 ரூபா, இதுவும் 4 ரூபா, எல்லாமே 4 ரூபா தான். விலையில் மாற்றம் கிடையாது. ஆனால் சைஸில் நமக்கு வேறு வித்தியாசம் இருக்குது, வர குவான்டிட்டிலையும் சரியாக கிடையாது. அப்படின்றப்போ நமக்கு பெருசாக இந்த மட்டையில் இப்போ நமக்கு அடிக்கலாம், 2 பெரிய பிளேட் அடிக்கலாம், ஒரு சின்ன பிளேட் அடிக்கலாம்னா நம்ம பர்ஃபெக்டாக அதை ஓட்டணும். அப்படி ஓட்டி நம்ம அவுட்புட் எடுக்கும்போது தான் நமக்கு அதுலேருந்து லாபம் எடுக்க முடியும். அப்போ மிஷின் ஓட்டுறவங்களுக்கு இந்த லீஃப் எடுத்தோடனே இதை போய் மீடியம் சைஸில், அதை 8ஆம் நம்பர் ஒரு டையில் கொண்டு போய் போட்டாங்கன்னா பிளேட்டு பாதி பிளேட்டு தான் வரும், மிச்ச பிளேட் வராது. அப்போ இது ப்ரொடக்ஷனும் ஆகி வேஸ்ட்டாகவும் போயிடும், டஸ்ட்பினுக்கு போயிடும். 3/4 பிளேட்டை நம்ம விற்க முடியாது. ஸோ மட்டை காசும் போயிடும், ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் போயிடும். அது ப்ரொடக்ஷன் காஸ்ட்னா இபி பில் வேஸ்ட்டு, லேபர் காஸ்ட் வேஸ்ட்டு, எல்லாமே நமக்கு வேஸ்ட் ஆகிடும். அப்போ அடிஷ்னல் நமக்கு லாஸ் ஆகும். அப்போ மிஷின் ஓட்டுறவங்க இந்த ஒரு டையில் இந்த மட்டையை வைக்கிறாங்கன்னா இந்த பிளேட்டு முழுசாக வருமா வராதான்றது தெரிஞ்சிருக்கணும். அதே போல் பெரிய மட்டை எடுக்கும்போது ஒரு பக்கமாக தான் அடிக்கணும். அடிச்சோம்னா தான் இந்த சைடில் சின்ன பீசஸ் வரும். சின்ன பீசஸை நம்ம அடிக்க முடியும். அப்படி கால்குலேட்டிவாக யோசித்து மிஷின் ஓட்டுறவங்க யோசித்து ஓட்டணும். இது மட்டை ஒரு 20 நிமிஷம் தண்ணியில் ஊற போட்டுட்டு, இதுதான் ப்ரெஸ். இது ப்ரெஸ்ஸுங்க, இதை வச்சு இப்படி
ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை முக்கி எடுத்தால் போதும். ஏன்னா இதில் வந்து ஒன்றும் பெருசாக மண் தான் இருக்கும். ஏன்னா இது வந்து தோப்பில் நமக்கு தென்னை மட்டை எப்படி விழுகுதோ அது போல் தான் இந்த பாக்கு மட்டை விழுகும். ஸோ அந்த மண்ணோட சகதி இது தான் இருக்கும். ஸோ தண்ணியில் ஊறும்போது அதெல்லாம் தானாக ஊறிடும். நம்ம ப்ரெஸ்ஸை போட்டு தேய்ச்சி கழுவிட்டு இப்படி நிப்பாட்டணும். இப்படி நிப்பாட்டும் போது தண்ணி எல்லாம் வடிஞ்சு இங்கே வந்துடும். நம்ம மிஷின் ஓட்டும் போது எப்போயுமே இந்த இடத்த அடிக்க மாட்டோம். ஸோ தண்ணி இங்கே வடிஞ்சு இங்கே வந்து இருந்தாலும் ஈரப்பதம் இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஒரு 20 நிமிஷம் கழித்து இந்த மிஷின்லேருந்து வந்து மட்டையை போட்டு நம்ம உற்பத்தி பண்ணலாம். அதே போல் செகண்ட்ஸு எப்படி ஒரு மட்டையிலே வந்து எப்படி செகண்ட்ஸு அப்படின்றது சொல்கிறோம்னா இந்த மாதிரி கருப்பு கலர் இந்த ஃபங்கஸ்ன்னு வாங்க இது பேர். ஸோ இந்த ஃபங்கஸ் வரதை வந்து நம்ம எக்ஸ்போர்ட்டில் போட முடியாது. இது எல்லாமே குவாலிட்டி லெவலே செகண்ட் கிரேட் ஆகிடும். நம்ம லோக்கல் மார்க்கெட்டில் இதை கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். மீடியம் சைஸில் ஒரு 50 மட்டை, சின்ன சைஸில் ஒரு 20 மட்டை, பெரிய சைஸில் ஒரு 100 மட்டைன்னு நம்ம கழுவி எடுத்து வச்சோம்னா நம்ம எல்லா விதமான மட்டையும் சேர்த்து நம்ம அடிச்சுக்கிட்டே வந்துடலாம். எல்லா வித மட்டையும் ஒன்று போல் நம்ம காலி ஆகிட்டு வரும். அதே போல் மட்டையும் வேஸ்ட் ஆகாது. இந்த சின்ன சைஸுக்கு 25 மட்டை இருந்தாவே போதும். ஏன்னா பெருசுலேருந்தே அதுக்கு சின்னதுக்கு வரும். 3 நாளைக்கு ஒரு தடவை தண்ணியை மாற்றுறது நல்லது. தண்ணியை ஒரு நாள் இப்போ இன்றைக்கி ப்ரொடக்ஷன் இல்லை அப்படின்னா மொதல் நாளே தண்ணியை நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு நாள் தண்ணியே இல்லாமல் இருக்கும்போது தொட்டி இன்னும் வந்து எந்த ஒரு இதுவுமே பூச்சி இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அந்த குவாலிட்டி லெவல் மெயின்டைன் ஆகிறதுக்கு இதுவும் ஒன்று. ஏன்னா இதில் வந்து நம்ம எந்த கெமிக்கலும் போகிறது கிடையாது. இந்த தொட்டிலையும் கழுவுறதுக்கு எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ண போகிறதில்ல, மட்டைக்கு நம்ம கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ மட்டை கழுவுனதை பார்த்தோம். கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த நான் சொன்ன மாதிரி பெரிய மட்டை தனியாக ஒரு இதுலேயும் மீடியம் சைஸ் இந்த மாதிரி வச்சுட்டு டை நான் சொன்ன மாதிரி இதிலே வெரைட்டியாக வரும். இது பெரிய சைஸ், இதுவும் பெரிய சைஸ் தான். இது வந்து மீடியம் சைஸ், இது வந்து சின்ன சைஸ். ஒரு 25 மட்டை முக்கி வச்சா போதும், பெருசுலேருந்து வர பேலன்ஸ் அடிக்கலாம். அந்த மாதிரி டை இருந்தது. இது பெரிய சைஸ் தான். இது எல்லாமே இந்த ஆஃப் பிளேட் வர்றது, மட்டையை வேஸ்ட் பண்ணாமல் அடிக்கிறதுன்றது சொன்னது இதுதான். ஸோ ஒரு லீஃப்லேருந்து வரும்போது நமக்கு இங்கிட்டு இவ்வளோண்டு இருந்தால் போதும். எக்ஸ்ட்ரா இந்த இதை வந்து இந்த இடத்துல போட்டிருந்தோம்னா நான் சொன்ன மாதிரி ஆஃப் பிளேட்டு இந்த மாதிரி தான் வரும். ஸோ நமக்கு அது லாஸ் ஆகும். கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த மட்டை இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நமக்கு மேக்ஸிமம் அவுட்புட், மேக்ஸிமம் ஈல்டு வந்து ஒரு லீஃப்லேருந்து எடுக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம அந்த சின்ன சைஸ் போட்டிருந்தா அந்த 5 இங்கே அடிச்சுக்கலாம். அந்த பக்கமும் ஒரு பெரிய பிளேட் எடுத்துக்கலாம். இது வந்து எப்படின்னா இப்படி வரிசையாக ஒவ்வொன்றிலே வச்சுட்டு அந்த கடைசி வரைக்கும் போயிட்டு திருப்பி இதுக்கு வரும்போது நமக்கு பிளேட் வெந்துடும். ஸோ அதை வந்து நம்மளுடைய அந்த கால்குலேஷன் நம்ம ஓட்டுற வேகத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த கிட்ட வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறணும். இது ஒரு மாடல், 10ஆம் நம்பர் மாடல். இது பேர் எம்போசின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சைஸ் ஒரு பிளேட்டு இந்த செட்டில் ஓடுது நமக்கு. இது 10. இது வந்து ட்ரே. இது 5ஆம் நம்பர். இது 10 ஸ்கொயர். இது வந்து லோக்கல் 10. ஸோ இப்படி நம்ம அடிச்சுட்டு வர இந்த வேஸ்ட்டை வந்து செடிகளுக்கு உரமாக போடலாம். இல்லாட்டினா அதை வந்து நம்ம சும்மா ஒரு செடிக்கு ஒரு 10-15 நாளே அது வந்து மக்கிடும். இன்னும் வந்து இதனால்ட்டு இயற்கைக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இந்த வேஸ்ட்னால்ட்டு இயற்கைக்கு எந்த பாதிப்பும் வந்து வராது. இது வந்து ஒரு 100% ஆர்கானிக் ப்ராடக்ட் இந்த பொருள். அதுக்கப்புறம் மிஷின் ஓட்டி பிளேட்டை எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதை குவாலிட்டி பிரிக்கணும். ஃபஸ்ட்டு குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி அப்படின்னு குவாலிட்டி பிரிக்கணும். குவாலிட்டி பிரிக்கிறதுனா இந்த ஃபங்கஸ் அப்படின்னாங்க, இந்த கருப்பு கலரில் வர்றதை நம்ம செகண்ட் கிரேடுன்னு பிரிப்போம். ஒயிட்டாக இருக்கிறது, நேச்சர் கலர் வர்றது, அதை இயற்கையாகவே அந்த மட்டையிலே வர்ற எல்லா கலருமே வந்து ஃபஸ்ட் குவாலிட்டியில் ஸ்டாண்டர்டாக போட்டுக்கலாம். நார்மல் ஸ்டாண்டர்ட் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அந்த மாதிரி பிரித்து இந்த மாதிரி நம்ம கவர் போட்டு வச்சுக்கிறணும். ஏன்னா ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம இப்போ 18 மாடல்கிட்ட நம்ம வந்து டைஸ் வச்சுருக்கோம். 18 மாடல் வந்து நம்ம மாடல் ஆஃப் பிளேட் வந்து உற்பத்தி பண்ணுறோம். அப்போ எல்லா கஸ்டமரும் வந்து 18 மாடலையும் வாங்க மாட்டாங்க. ஸோ அதனால நம்ம பிளேட்டை பிரித்து கவர் போட்டு செக்ரேட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம ஆர்டரை பேஸ் பண்ணி ஒரு கவர் அப்புறமேட்டுக்கு அந்த பிளேட்டை எடுத்து தேய்ச்சி தொடச்சி சீல் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து நாங்கள் ஜெர்மனிக்கு அனுப்புகிற ஒரு பாக்ஸ் மாடல். இது நான் காட்டுறேன் உங்களுக்கு.
இப்போ நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் சொல்லும்போது சொன்னேன், ஒரு கஸ்டமர் 10 பேக்காக கேட்பாங்க, ஒரு பேக்கில் 10, 5, 4 அவங்க விருப்பப்பட்ட மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த கஸ்டமர் வந்து ஒரு பேக்கில் 4 கேட்பாங்க. இந்த மாதிரி 4 சீல் பண்ணி டனல் போட்டு அந்த 4ன்றதை போட்டு அவங்க இந்த அவங்க லேபிளை ஒட்டி இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு லைனுக்கு இத்தனைன்னு ஒரு கணக்கு இருக்குது. ஸோ கீழே இது வந்து பெரிய பாக்ஸ்னால கீழே ஒரு லைனு மேலே ஒரு லைன் அப்படின்னு வச்சு இந்த பிளேட்டை வந்து ஒரு பாக்ஸுக்கு 240 பீசஸ் வந்து போடுவோம். நம்ம போட்டுட்டு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு மூடிட்டு சைடில் வந்து அவங்க பார்கோடு இதுவும் ஒட்டணும். இந்த மேலே இருக்காங்க இந்த பார்கோடு ஒட்டணும்னா அவங்க ஸ்கேன் பண்ணி டைரெக்டாக சூப்பர் மார்க்கெட்டுக்கு அனுப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இங்கே உற்பத்தி பண்ணி பேக் பண்ணி சீல் பண்ணி நம்ம இங்கே கண்டெய்னரில் ஷிப்பில் ஏற்றுறது அங்கே போய் அவங்க டைரெக்டாக ஷாப்புக்கு ரீட்டைல் பாயிண்ட்டுக்கு அவங்களுக்கு போயிடும். இந்த அரைக்கா பிளேட்டுக்கு நமக்கு ரா மெட்டீரியல்னு பார்த்தோம்னா சேலத்தில் கிடைக்கும். நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் சேலத்தில் கிடைக்கும், மேட்டுப்பாளையத்தில் கிடைக்கும், பொள்ளாச்சிலையும் லைட்டாக கிடைக்கும், அங்கேயும் கிடைக்கும், கர்நாடகாவில் கிடைக்கும், கேரளாலையும் நமக்கு லீஃப் கிடைக்கும். நம்ம தமிழ்நாட்டில் வாங்கினோம்னா லீஃபெல்லாம் மீடியம் சைஸாக இருக்கும். மீடியம் சைஸ்ன்னு சொன்னோம்னா இந்த மாதிரி சின்ன சைஸ் இதான் மீடியம் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சைஸ் பிளேட்டு தான் நம்ம வந்து உற்பத்தி பண்ண முடியும். இந்த மாதிரி இந்த சைஸ் தான் வரும். ஒரு மட்டையிலேருந்து இந்த மாதிரி சைஸ் பிளேட்டு எடுக்கலாம். ஒரு சில லீஃப் வந்து இந்த சைஸுக்கு வரும். இது வந்து கொஞ்சம் 10ஆம் நம்பர் சைஸு. இந்த சைஸ் பிளேட்டு தான் நம்ம வந்து உற்பத்தி பண்ண முடியும். நமக்கு பெரிய பிளேட்டு வேணும், நமக்கு வந்து நிறைய குவான்டிட்டி, அதாவது ஒரு மட்டையிலேருந்து நமக்கு ஒரு மட்டை ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக 4 ரூபாலேருந்து 5 ரூபா வரைக்கும் வரும். ஸோ ஒரு மட்டையில் 5 ரூபாய்க்கு வாங்கின லீஃபில் நம்ம சின்ன பீஸ் 2 எடுத்தாலும் நமக்கு அதில் கிடைக்கிற லாபம் கம்மியாக இருக்கும். பெரிய பீஸ் 2 எடுத்தால் கொஞ்சம் கூட கிடைக்கும். ஸோ நமக்கு பெரிய லீஃபாக இருந்தால் தான் நம்ம உற்பத்தி பண்ணுறதுக்கு நமக்கு லாபம் நிறையா கிடைக்கும். அதனால நம்ம கர்நாடகா லீஃப் எடுத்தோம்னா அதில் வந்து கொஞ்சம் பெரிய லீஃபாக கிடைக்கும். பெரிய லீஃப் கிடைக்கும்போது இந்த மாதிரி பிளேட்லாம் நம்ம உற்பத்தி பண்ணலாம். இது வந்து குழித்தட்டுன்னு பேர் இந்த பிளேட்டு. இது தோசா பிளேட்டுன்னுவாங்க. இந்த மாதிரி பிளேட்டெல்லாம் நம்ம உற்பத்தி பண்ண முடியும். இது வந்து பெரிய சைஸாக இருக்கும்போது நமக்கு ரேட்டு கூட கிடைக்கும். அதுபோல் இன்னொன்று என்னென்னா, நமக்கு ரா மெட்டீரியல் வந்து கர்நாடகாவில் வந்து எண்ணிக்கை எப்பயுமே கம்மியாக தான் வரும். ஒரு கட்டுக்கு 20 லீஃப்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த 20 லீஃபில் 17 இருக்கும், 18 இருக்கும், 19 இருக்கும், ஒரு சில இதில் 15 கூட இருக்கும். அது ஒன்று பெரிய ட்ராபேக்கு. ஸோ நமக்கு வந்து அந்த ஷார்ட்டேஜை வர்றதையும் வந்த லீஃப்லேருந்து தான் நம்ம வந்து சரி பண்ணணும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பிளேட்டு மட்டை வாங்கணும் அப்படின்னா அவங்களும் கர்நாடகா மட்டையை வாங்கி காய போட்டு கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மட்டையை அப்படியே 2ஆக கட் பண்ணிடுவாங்க. பெரிய மட்டையை 2ஆக கட் பண்ணி 2 மட்டையாக மாற்றிடுவாங்க. எல்லோரும் பண்ணுறதுல நான் வந்து இதில் இருக்க இந்த மாதிரி வர்ற விஷயங்களை சொல்கிறேனே தவிர இப்படி தான் எல்லோரும் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லலை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது. கர்நாடகாவில் எல்லாருமே இப்படி பண்ணுறாங்கன்னு நான் சொல்லலை. இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ட்ராபேக்கும் நமக்கு இருக்குது. நம்ம வந்து ஒரு 50,000க்கு மட்டை வாங்குவோம். ஆக்சுவலாக வந்திருக்க மட்டை வந்து 40,000 ஒருத்துக்கு தான் வந்திருக்கும். 10,000 ஏற்கனவே அதிலே நமக்கு போயிடும். அப்போ இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி இது எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணி நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணணும். இப்போ ஒரு பொருள் இப்போ இதை எடுத்துக்கிட்டோம்னா இப்போ எக்ஸ்போர்ட்டுக்குனா 8 ரூபா வரும். 8 ரூபாய்க்கு மேலே அது வந்து பேக்கிங்கோடு போகும்போது ரேட்டு கூடும். 7 ரூபா 8 ரூபா வரும். 6 ரூபாலேருந்து போகும். இதுவே வந்து நம்ம லோக்கல் மார்க்கெட்டில் கொடுக்குறோன்னா 2 ரூபா 3 ரூபாய்க்கு தான் கடையில் வாங்குவாங்க. கடையில் நம்ம சப்ளை பண்ணோம்னா ஸோ ஒரு பிளேட்டோட ரேட்டு எக்ஸ்போர்ட்டுக்குன்றப்ப ரேட்டு மாறுது, லோக்கலுக்குன்றப்ப ரேட்டு மாறுது. அப்போ நம்ம பிளேட்டை உற்பத்தி பண்ணும்போது எக்ஸ்போர்ட் ரேட்டுக்கு குவாலிட்டிக்கு நம்ம உற்பத்தி பண்ணணும். எக்ஸ்போர்ட் ரேட்டுக்கு நம்ம பிளேட்டை வந்து கொண்டு போய் மிஷினில் வச்சுட்டு கருகி உடச்சி எடுத்தோம்னு சொன்னால் நமக்கு வந்து அதில் வந்து லாபம் கிடைக்காது. ஒரு யூனிட்டில் வந்து ஒரு நாளைக்கு 1200 பீஸ் அடிக்கலாம். 1200, 1000லேருந்து 1200, 1250 வரைக்கும் மிஷினில் அடிக்கலாம். ஸோ நம்ம அப்போ அடிக்கும்போது செகண்ட்ஸ் வரதான் செய்யும். அப்படியே எல்லாராலையும் பர்ஃபெக்டாக 100% 100மே ஃபஸ்ட்டு அடிக்க முடியாது. ஸோ ஒரு மினிமம் ஒரு 1000 பிளேட்டாக நம்ம ஃபஸ்ட்டு குவாலிட்டி அடிக்கணும்னா இந்த பிளேட்டை பிஸ்னஸை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த பாக்கு மட்டை தொழில் பண்ணணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம்னா ஃபஸ்ட்டு மிஷின் நம்ம ஓட்ட தயாராக இருக்கணும். அதில் வந்து எந்த தொழில் ஆரம்பித்தாலும் ஒரு குறைஞ்சது 3 மாதத்துலேருந்து 6 மாதம் அதுலேருந்து அவுட்புட் வந்து நம்ம எடுக்கிறது கஷ்டம். ஏன்னா நம்ம தொழில் கற்றுக்கிறதுக்கே குறைஞ்சது 3 மாதம் ஆகும். எந்த ஒரு தொழில் கற்றுக்கிறனாலும் அந்த தொழிலில் இருக்க கஷ்டம் நஷ்டம் என்ன, அதை எப்படி உற்பத்தி பண்ணுறது, அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கிறதுக்கே ஒரு மினிமம் 3 மாதம் ஆகும். ஸோ அந்த 3 மாதம் வந்து நமக்கு வந்து தொழில் கற்றுக்கிறதுக்கான டைம். ஸோ அந்த 3 மாதத்துக்கு அந்த தொழிலுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையான பணம் நம்மள்கிட்ட வேணும். லீஃப் ஒரு மாதத்துக்கு 5000 லீஃப் வேணும். ஒரு நாளைக்கு ஒரு மிஷின் ஓட்டுறதுக்கு 300லேருந்து 350 லீஃப் வேணும். எல்லாமே பெரிய டேயாக இருந்தால் 400 லீஃப் வரைக்கும் போகும் அவர் அந்த செட்டில் ஓடுறது. ஸோ அப்போ அந்த ஒரு நாளைக்கு 400 லீஃப்னால் 30 நாளைக்கு அப்போ 5000 6000 மட்டும் நமக்கு வந்து ஒரு மாதத்துக்கு வேணும். அப்போ நம்ம 3 மாதத்துக்கு வேண்டிய
மட்டையாக வாங்குறதுக்கான கெப்பாசிட்டி நம்மள்ட்ட இருக்கணும். மட்டை வாங்கி வைக்கணும். அதில் அவுட்புட் எதிர்பார்க்கக்கூடாது. அவுட்புட் எதிர்பார்க்காம சோர்ந்து போகாமல் ஒரு 3 மாதத்துக்கு வேண்டிய ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கு ஃபண்டை ரெடி பண்ணிக்கணும். இபி பில் கட்டுறதுக்கு வேண்டிய ஃபண்டை ரெடி பண்ணிக்கணும். இது வந்து இபி பில் ஒரு யூனிட்டுக்கு ஒரு மாதத்துக்கு 6000 7,000, இப்போ ரேட் ஏற்றுனால 8,000 வரைக்கும் மேக்ஸிமம் வரும். நம்ம ஓட்டுறதை பொறுத்து பெர் யூனிட்டுக்கு பெர் டேக்கு சொல்கிறேன். 8 ஹவர்ஸ் மிஷின் ஓட்டுறதுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். அப்போ நம்ம வந்து மிஷின் ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கும் ஃபண்டு 3 மாதத்துக்கு வச்சுக்கிறணும். இபி பில் கட்டுறதுக்கு வச்சுக்கிறணும். அது போக நம்மளே ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணி மட்டையை நம்ம குவாலிட்டியாக கழுவ கற்றுக்கணும். பிளேட்டை குவாலிட்டியாக அடிக்க கற்றுக்கணும். இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டதுக்கப்புறம் மார்க்கெட்டிங்கும் ஏற்பாடு பண்ணிக்கணும். நம்ம யாரை நம்பி மிஷின் போட்டாலும் செல்ஃபாக நம்ம இப்போ பைபேக்லேயே பிளேட்டு வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் கூட அவங்க வாங்கலாட்டினாலும் அதை விற்கக்கூடிய தைரியம் நம்மள்ட்ட இருக்கணும். அப்போ தான் ஒரு தொழிலை நம்ம வந்து காலை ஊண்டி நம்மளால் சொந்தமாக நிற்க முடியும். நம்ம வந்து சோர்ந்து போகக்கூடாது. என்னடா இன்றைக்கி மிஷின் ஓட்டணும், இவ்வளோ ஒன்றுமே வரலையே, இவ்வளோதான் நம்ம பிளேட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு மிஷின் ஓட்டும்போது ஒரு நாளைக்கு 600 700 தான் அடிப்பாங்க. அது உடம்புலாம் வேறு வலிக்கும், ரொம்ப டயர்டாக இருக்கும். இதை போய் தெரியாமல் போட்டுட்டோமோ அப்படின்ற சிந்தனைலாம் வரும். அந்த மாதிரி நெகட்டிவான தாட்டு இதெல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு பாசிட்டிவான ஆங்கிளில் இதை செஞ்சு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி காட்டணும். சக்ஸஸ் ஆக்கிட்டு தான் நம்ம உட்காரணுன்ற ஒரு வைராக்கியத்தோடு இந்த தொழிலை ஆரம்பித்து செய்யுங்க. நல்லாயிருக்கும் இந்த தொழில்.